ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் ஆன வீடியோ தான் இது. ஊருக்கு போகும்போது நல்லா ஜாலியாக சந்தோஷமாக போகிறோம். ரிட்டன் ஆகும்போது ரொம்ப டல்லாயிரும். அதுவும் எங்கள் பாப்பா வந்து ரொம்ப அழுக, ஊருக்கு வரவே மாட்டேங்கிட்டு ஒரே அழுக. ஒரு வழியாக பொங்கலுக்கு வரலான்னு சமாதானப்படுத்தி அவளை கூட்டிகிட்டு வந்தாச்சு. எங்கள் பாப்பாவுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பல் விழுந்திருக்கு. இது ஒரு மெமரியாக இருக்கட்டும்னு அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து லோக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். நியர்பை பஸ் ஸ்டாண்டு, பெரிய பஸ் ஸ்டாண்ட் இல்லை. பஸ் வந்துடுச்சு. கரெக்டாக எங்கள் ஊர் பஸ்ஸு தான் கனெக்ட் பண்ணி வந்தோம். கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சாச்சு. பஸ்ஸில் பார்த்தா ஒரே கூட்டமாக இருந்துச்சு, உட்காரதுக்கும் இடம் இல்லை. அப்புறம் அந்த பிங்க் கலர் சாரி கட்டியிருக்க அக்கா தான் வந்து பாப்பாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. அவங்க கொஞ்சம் 2 ஸ்டாப்பில் நான் இறங்கிடுவோமா, அதனால அவங்க பாப்பா உட்கார வச்சு கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க. பாப்பாவை மட்டும் உட்கார வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் அந்த 2 ஸ்டாப் வரைக்கும் தான் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஊராக போக போக ரொம்ப ஃப்ரீயாகிரும். இது வந்து த்ரூ பஸ்ஸு தான். இங்கே ஸ்டார்ட் பண்ணது எங்கள் ஊரில் போய் தான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு நிற்கும். அந்த அக்கா அந்த ஸ்டாப்பில் இறங்கிட்டாங்க. இப்போ கொஞ்சம் பஸ்ஸே கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு இப்போ எனக்கும் கொஞ்சம் உட்கார இடம் கிடச்சிட்டு நான் வந்து பாப்பாவுக்கு பேக் சீட்டில் உட்காந்துருந்தேன். பாப்பா வந்து பஸ் ஏறி கொஞ்சம் நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஃபர்ஸ்ட் அவள் அடுத்தவங்க கூட உட்காரவே கஷ்டம்தான், கொஞ்சம் சின்னவா. ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துட்டேன். இடம் இல்லைன்னா உட்காந்துட்டா. அந்த அக்காவும் நல்லா கீழே விழாமல் நல்லபடியாக பிடிச்சிக்கிட்டாங்க பாப்பாவை. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது எனக்கு. அந்த அக்கா ரொம்ப தூரம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதனால் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை நான் என் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டேன். இது வந்து காயல்பட்டினம். இந்த ஊரில் வந்து வீடே ரொம்ப அழகாக இருக்கும். பார்க்க முன்னாடி குட்டியாக இருக்கும் வாசல் எல்லாமே. ஆனால் ஒரு தெருவுலேருந்து இன்னொரு தெருவு வரைக்கும் அந்த வீடு வந்து அவ்வளோ லாங்காகவே கட்டியிருப்பாங்க. இங்கே வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே வந்து தம்மடை, ஓட்டு மாவு இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அவங்களோட சாப்பாடு எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊருக்கு போக 2.25 மணி நேரம் ஆகும். இப்படி ஜன்னல் வழியாக வெளியே இருக்கிற இடங்களே வேடிக்கை பார்க்குறதும் பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்கள வேடிக்கை பார்க்குறதுமா ஒரு வழியாக ஊர் போய் சேர்ந்துருவோம். ஆனால் எனக்கு வந்து வெளியே பார்க்குறத விட பஸ்ஸுக்குள்ளே என்ன நடக்குன்னு பார்க்குறது தான் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா? நான் வந்த பஸ்ஸில் இன்றைக்கின்னு பார்த்து அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருந்தாங்க. ஒரு அக்கா வந்து டிக்கெட் எடுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து டிக்கெட்டுக்கான காசில் வந்து ₹1 வந்து கம்மியாக இருந்துச்சு. சேஞ்சு கேட்கும்போது சேஞ்சும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த அக்கா என்கிட்ட 100 தான் இருக்குது, என்கிட்ட சேஞ்ச் இல்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து ₹1 கொடுத்தே ஆகணும். அப்படின்றப்ப அவங்க தெரிஞ்ச ஒரு பக்கத்து ஊரில் உள்ள ஒரு அக்கா வந்து நான் கொடுக்குறேன் உங்களுக்காக, இதில் என்ன இருக்குது, நான் என்ன குறைஞ்சா போவேன், ₹1 கொடுக்குறதில்ல அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் எனக்கு ஹெல்ப் பண்ண 2 அக்காவுமே, ஒரு அக்கா வந்து பாப்பாவை தூங்கும்போது கூட கேர் பண்ணிக்கிட்டாங்க, பக்கத்தில் வச்சு பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னொரு அக்கா வந்து உட்கார்றதுக்கு சீட்டு கொடுத்தாங்க அந்த அக்கா. அப்படின்னு இன்றைக்கி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் மைண்ட் உள்ள பீப்புளை வந்து நான் என்னால் பார்க்க முடிஞ்சது பஸ்ஸுக்குள்ளே. திருச்செந்தூருக்கு நடந்து வர்றவங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பஸ் வந்து ஒரு 10 மினிட் டீ பிரேக்காக நிற்கும். அதுக்கப்புறம் எங்களுக்கு திருச்செந்தூரில் என்ன வேலைன்னா, எப்போ வெள்ளரிக்காய், தர்பூசணி, அன்னாச்சி பழம் இந்த மாதிரி விற்கிறதுக்கு கொண்டு வந்தாலும் நாங்கள் அதில் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இதில் ஹைஜீன் அது இதுலாம் பார்க்குறதில்ல, எப்பவும் வாங்கிடுவோம். வாங்கி சாப்பிட்டுட்டே போவோம். அப்படி தான் இன்றைக்கி வெள்ளரிக்காவும் அன்னாச்சி பழமும் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம். ரிட்டன் போகும்போதும் கொஞ்சம் டிராஃபிக் தான். ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் நிறைய பேர் இங்கே திருச்செந்தூர் வர்றதுனால ரொம்ப டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அங்கேருந்து வரும்போது டிராஃபிக் தான், இங்கேருந்து திருச்செந்தூர்லேருந்து வெளியே போகிறதுக்கும் டிராஃபிக் தான். ஒரு வழியாக நாங்கள் ஊர் போய் சேர்ந்துட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.